2026 change. Next Vijay Talabadi actor, one big actor coming. TVK, new politics coming inside. Very powerful actor. Before 20-30 years MGR, like that. எப்பறா இன்னைக்கு என்ன கழட்டிட்டு போறீங்க தானே. நம்ம எவ்வளவுதான் ஃபேமஸா இருந்தாலும் சேவிங்ஸ்னு ஒன்னு இல்லன்னு வெச்சுக்கோங்க. மரியா சால்னா தான். இல்ல இன்னைக்கு நீங்க தான் முன்னாடி போணும், நாங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வரோம். நான் பின்னாடி தான்டா போவேன். நீங்க ரெண்டு பைக்கும் ஜோடியா வருவீங்க. இல்லனா ரெண்டு பைக்கு ஜோடியா முன்னாடி போயிருவீங்க. நமக்கு அது ஸ்மெல் கனகாம்பரம். பா இந்தா. I am not CM. CM இப்போ வந்துட்டு ஸ்டாலின் சூரியன். 2026 தளபதி விஜய் ஆக்டர் கம்மிங். தெலுங்கானா சைடு வந்தாலே எப்படா புஷ்பா படம் பார்ட் 2 ரிலீஸ் ஆகணும் அப்படி ஒரு நேரமெல்லாம் துடிக்குதுங்க. 52 வேணுமா? பைசா தானே, 21 பைசா. அப்போ இதில் பைசா எக்ஸ்ட்ரா அடிச்சுடணும். ஓகே ராஜு பாய். 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இது ஆக்சுவலா வீடியோ 11 மணிக்கு வந்திருக்கும். லைட்டு பிளிங்கா இருக்குது. நாம இன்னைக்கு வந்துட்டு கரண்ட் பிளேஸ்ல அந்த வீடியோ பார்த்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள இருக்கும். ஹீட்ல செயின் லூப் வெடிச்சுன்னு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நேற்று வந்துட்டு எங்க பிளானே வேறையா இருந்துச்சு. நான் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே கிளம்புறதா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளா நாங்க விளாக் பண்ணது எதுவுமே வந்துட்டு அப்லோட் பண்ணாம புதுசா பொட்டியில பிரச்சனை வருதுடா. விளாக் பண்ணது எதுவுமே வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணாம நாங்க பாட்டு ரைட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஹெச்ஆர் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க விளாகிங்க. அதனால 2 நாள் உட்காந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிட்டு இன்னைக்கு தான் கிளம்ப போறோம். இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா பூரி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா பூரி கிட்ட தானே போறோம். பூரி வந்துட்டு பூரி சாப்பிட்ற பூரி இல்ல, பிளேஸே வந்து பூரி. கொல்கட்டாக்கு கொஞ்சம் கீழே. அதை ஏன் அந்த வழியா போற கொஞ்சம் உள்ள போனா ஸ்ட்ரைட்டா நேபாள் போயிடலாம் அப்படின்னு தான் கேக்குறீங்க. இன்கேஸ் மேப் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி கேட்பீங்க. எனக்கே மேப் வந்துட்டு சாக்ரட்டின்னு சொல்லிட்டு என் லடாக் ஃப்ரெண்ட்ஸ்னால அவன் இதோட எனக்கு 5வது டைம் மேப் தரான். ராஜஸ்தான் லடாக் போனோம்ல, ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் மேப் நல்லா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். நம்மள தசு குசுன்னு தான் போகணும். ஒரு ஷிப்பிங் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு சின்ன போட்டு தான், பெரிய கப்பல்லாம் இல்லை, டைட்டானிக் கப்பல்லாம் இல்லை, போட்டு சின்ன போட்டு தான். அதில் வந்துட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டை மட்டும் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கு. அது வந்துட்டு ரோட்வேலையும் போகலாம். ஆனால் ரோட் ட்ரிப்பேவே அடிச்சுட்டே இருக்குமா 3 நாளாக, ரொம்ப போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் ட்ரிப்பில் அப்படி இப்படின்னு சிலும்பு செல்லாம் இருக்கணும்ல. எப்படி போட்டில் தண்ணியில் கம்பராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த எபிசோடில் நம்ம போட்டில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம வண்டியும் சேர்ந்து போட்டில் வரப்போகிறோம். ஒரு கலரில் இருக்குல்ல. எப்படா இன்னைக்கு என்ன கழட்டிட்டு போயிருவீங்க தானே. இல்ல இன்னைக்கு நீங்க தான் முன்னாடி போகணும், நாங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வரோம். பின்னாடி தான்டா போவேன். நீங்க ரெண்டு பைக்கும் ஜோடியா வருவீங்க. இல்லைன்னா 2 பைக்கு ஜோடியா முன்னாடி போயிருவீங்க. இவங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. வச்சாரு எந்த பக்கம் அடி அதிகமாக விடுவேன். நான் தெலுங்கானாக்குள்ள வந்தோடனே இவங்கள்ட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அட்ரஸ்லாம் கேட்கல. புஷ்பா படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு இவங்கள்ட்ட கேட்டேன். ஆகஸ்ட் வருதாமா. இவர் அல்லு அர்ஜுன் வீடு தான் நாங்கள் கேட்டோம். அவர் வேறு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். ஒன்று இன்வைட் பண்ணாராடா. அதுவும் இல்லாமல் இங்கே யூடியூபர்ஸே இல்லையாங்க. பொட்டி வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதேமாரி பொட்டி வந்துட்டு சாக்கிரட்டி வந்து வச்சுருந்தோம். அது நார்த் ஈஸ்ட் சேம். அவன் போன ரோட்லேயே தான் நாங்களும் போக போகிறோம். அந்த வேலை போகும்போது தான் அவன் பொட்டி காணாமல் போச்சு. பொட்டியோட பொட்டியா. அதுவுமே நான் தான் அவனை எழுப்புறேன். போன மாரி நீ தூங்கிட்டு இருக்கிறா. நானும் எழுப்புன்னு எழுப்புறேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறேன். ஒரே ஒரு டைம் ஆமா நான் பார்த்ததே இல்லை. முக்கியமாக அந்த காஸ்டியூம் பார்த்து நீங்க ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லைன்னு தானே. என் ரைடிங் ஜாக்கெட்லாம் பாருங்க இங்கே தான் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்ல அது மண்ணு இல்லை. இன்னைக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் போடலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேய் நீ போட்டா ஹீட் இருக்கு பாடுறா. அங்கே அந்த போட் தாண்டினவனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிடுவோங்க. அந்த போட்டிங் கோசம் தான் நான் அந்த பிளேஸ்க்கே போகிறது. அப்படி இல்லைன்னா இன்னொன்வே இருக்குது. அது வந்து ரோட் ட்ரிப்பில் போவோம். ஆனால் ரோட் ட்ரிப்லேயே போயிட்டே இருந்தால் ஒரு மாதிரி என்னடா இவன் பைக்கில் இப்படி போயிட்டு இருக்கான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இல்லையே அப்படின்னு கரெக்ட் தான். என் ஃப்ரெண்டே எனக்கு ஐடியா கொடுத்தா, நீ மஸ்ட் விசிட் பண்ணு, நீ எப்போ பாரு ரோட் ட்ரிப்பேவே பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக புதுசாக ட்ரை பண்ணு அப்படின்னு. அண்ட் சங்கரனாவும் சஜஷன் பண்ணார். ஒரே வேலையே நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆங்கிள் மாற்று அப்படின்னு சொன்னார். அதுக்கோசம் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு இதில் என்ன ஒரு பயனா, அந்த கப்பலில் போகும்போது நம்ம பைக்கு கமுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்தது கமுறது அது அடுத்த பிரச்சனை. கமுறதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு எப்படி நம்ம ஊருக்கு போவோம்? வண்டி கடலில் விழுந்தது எடுத்துருவோமா? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப துருப்பிடிச்ச கப்பல். அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா கூட 4-5 டைம் அந்த வந்து வண்டியில் விழுந்திருக்கு. கப்பல் போயிட்டு இருக்கோம், டபக்குன்னு வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிடும், இந்த பக்கம் வெயிட் தாங்க முடியாமல் இப்படி சாஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் போட்டு புது வண்டி எடுத்துருவாங்களா, இல்லை வந்து இந்த வண்டியே வந்துட்டு கொக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா, இல்லை உப்பு தண்ணி பட்டோன்னு வண்டி சீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி போவாங்க, ஒன்றும் தெரியல. ஏதாச்சும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணேன், ஆஃப்டர் முழுங்கிங் போட்டிங் வாட் கேன் டூ அப்படின்லாம் யூடியூப்ல சர்ச்
சர்ச் பண்ணி பார்த்தா ஒன்றும் வரல. அவங்க கப்பலில் முழுங்கினதோட சரி வீடியோ போட்டாங்க. இன்கேஸ் இன்னைக்கு HR வண்டி கப்பல் முழுங்குனா டைட்டானிக் பிஜிஎம் கண்டிப்பாக போடுவேன் சார், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஐயா அதுக்குன்னு வண்டி முழுங்கணுன்னே ஆசை இல்லை, முழுங்காமல் போச்சுன்னா ஓகே, முழுங்குனுச்சுன்னா டைட்டானிக் பிஜிஎம் தான். ஐயோ பிஜிஎம் வேறு மறந்துருச்சு. இது பார்த்தீங்களா எப்படி ஆடுது. இத்தனை 27 வயசு ஆகி, 27 வயசு கழுதுன்னு சொல்லுவாங்களே, 27 வயசு ஆகி எனக்கு இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. நீங்கள் ஓரியா இருந்தால் மட்டும்தான் டைலாக் பேசுறதுக்கு பின்னாடி வந்து ஆறு அடிப்பான். 27 வயசு ஆகுது, இப்போ தான் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் பிழைக்க முடியும். நீங்கள் பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்சிருச்சு பேச்சுலர் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுலருக்கு முன்னாடியே நீங்கள் ஓரியாக இருந்து பழகிடுங்க. ஏன்னா திடீர்னு நீங்கள் ஓரியாக இருந்தீங்கன்னு வச்சு, ஓரியாக இருக்கிறது தப்பு இல்லை சார், உங்களுக்கு நீங்கள் சேஃப்டி தான். இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கே செலவு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நான் இப்போ தான் கஷ்டப்பட்டுருக்கேன். என் முன்னாடி அப்போவே சொன்னான், நீ இருக்கிறது எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் நீ வருத்தப்படுவேன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தப்பட்டுருக்கேன். இதுக்கப்புறமாச்சும் நமக்கு நம்ம பசங்களுக்குன்னு சேர்த்துக்கணும். அப்புறம் எப்படி எங்கள் அப்பா எனக்கு சேர்த்து வச்ச மாதிரி நாளைக்கு என் பையனுக்கு நான் சேர்த்து வைக்கணும்ல. பேர் புகழை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒரு ஊறுகாய் பாட்டில் கூட தர மாட்டாங்க பேர் புகழை வச்சுக்கிட்டு. இது வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, அவெஞ்சர்ஸில் அந்த ரக்கை பின்னாடி வச்சுட்டு இருப்பான்னு வச்சுருவான். அவன் பேர் எனக்கு தெரில. இந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு கூட வந்துட்டு அவன்கிட்ட போயிரும்ல, அவன் பேர் என்ன மொட்டையாக கருன்னு, என் அளவுக்கு கருப்பு இல்லை, என்னை விட பயங்கர கருப்பாவன். அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஸ்டோரியாக தான் காட்டியிருப்பாங்க. அந்தமாரி அவன் பயங்கர ஃபேமஸ், அவெஞ்சர் டீமில் சண்டை போட்டிருக்கான். அவங்க கூட செல்ஃபிலாம் எடுப்பாங்க. இத்தனைக்கும் பேங்க் மேனேஜரே செல்ஃபி எடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஒரு போட் ஏதோ சரி பண்ணணும், அது காசு கேட்பான், லோன் கேட்பான். இல்லைங்க நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னா. அப்புறம் அவெஞ்சர்ஸ் அது இதுன்னு சொல்கிறீங்க, செல்ஃபி மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு மாரி சொன்னான். இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம எவ்வளோ தான் ஃபேமஸாக இருந்தாலும் சேவிங்ஸ்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, மரியா சால்னா தான் கடைசி வயசில் அப்புறம் வேலைக்கு போயிட்டுருக்கணும். அதனால் எங்கள் அப்பா எனக்கு எப்படி சேமித்து வச்சுருந்தாரோ அதேமாரி தான் நானும் என் பையனுக்கும் சேர்த்து வைக்க போகிறேன். பையன் பொண்ணு யாராக தான் சரி, பையனா அப்புறம் பொண்ணு பிடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பொண்ணு தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பிள்ளை இருக்குல்ல ரித்திகா, அவளை தான் நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன், முடி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லிட்டில் பிரின்ஸ் தான் பிடிக்கும். அதேமாதிரி பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாம் லிட்டில் கிங் தான் பிடிக்கும். அது வந்து ஜீனுங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் குட் நியூஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு நாங்கள் பூ எவ்வளோ, இது ஹவு மச், 50 rupees 50. நோ லடிக்கு பைக்கு. ஓஹோ லடிக்க நை லடிக்கு ஹோம் வீடு. கிவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. வாசனம் ஸ்மெல் நைஸ். கனகாம்பரம் இந்தா. नाम पलरेड्डी रेड्डी ठीक है. मेरा तमिलनाडु हाँ तमिलनाडु CM. I am not CM இப்போ வந்துட்டு ஸ்டாலின் சூரியன். ఇక్కడ జగన్మోహన్ రెడ్డి మోహన్ రెడ్డి 2026 తలపతి విజయ్ యాక్టర్ కమింగ్. ఓ థ్యాంక్ యూ. ఓకే బాయ్. కోల్కతా గోయింగ్. ఫుల్ టయర్డ్. వాట్ కెన్ ఐ డూ, జాబ్ వర్కింగ్. ఓకే. salary 50,000 1500 कम्मी. पेट्रोल के मर गया. कम्मी नहीं 5000 पेट्रोल हो गया. कम्मी कम नहीं. इन पेट्रोल हाँ पेट्रोल एमरजेंसी हाँ ठीक है. कलकत्ता ये मदर बाबू का बल्लू कटा போயிட்டு அங்க ரூட் காசி போறோம். ஹெச்ஆர் நம்ம ஜெரி பைக்குக்கு கொஞ்சம் மல்லிப்பூ அழகு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. முந்தா நேற்று சாமி கும்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சாமி என்னடா பிடிக்கிட்டு வந்துருச்சு. இட்ஸ் ஓகே இருங்க, கொஞ்சம் நேரம் முன்னாடி போய் அங்கே போய் மாட்டிக்கலாம் நம்ம.
இந்த மீனாட்சி மீனாட்சி ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த இந்த ஜாக்கெட் தான் போட்டுட்ருக்கேன். ப்ரொமோஷன் அந்த ஜாக்கெட்டு நல்லா இருக்குடா அந்த ஜாக்கெட்டு. வெயில் தெரிய வைக்கல, பாடி பெயினும் அந்த உள்ள ஏர் அடிக்கிறது தெரிய வைக்கல. சார் இங்கே இந்த மல்லிகைப்பூ வச்சுருக்கேன்ல, இந்த மல்லிகைப்பூ வாசனை அப்படியே என் மூக்கில் ஏறுது. இது மல்லிகைப்பூ இல்லை, இது என்ன கனகாமரம். ஐயோ இது பிரியா மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அட்டி எதை கிடைக்குதோ அதை எடுத்து அடிப்பேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவளுக்கு ஒரே ஒரு டைம் தான் பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு அது ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டுருப்பேன். அது ஒரே டைம் பூ வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 8-10 மாதம் ஆயிடுச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி, இன்னமும் நான் அவளுக்கு பூ வாங்கி கொடுத்ததில்ல. நான் இப்போ வண்டிக்கு நான் இப்படி பூ ஒரு முளம் மாட்டி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் கோவம் கிடையாது. வேணால் நீங்கள் பாருங்களேன், இந்த ஃபோட்டோ நான் அமுச்சு விடும் போது நான் அப்படியே காலிலே காட்டுறேன். இப்படி அப்போ எப்படி எப்படி என்னை திட்டுறான்னு மட்டும் பாருங்களேன். ஃபோனே இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓடிடுற முருகேசா சரி, வியூ பார்த்தீங்களா? பைக்கு பின்னாடி அனுமன் டெம்பிள். இங்கே நிறைய அனுமன் டெம்பிள் தான் சார் இருக்குது. எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. இவங்களாம் கேஷுவலாக பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க. நம்ம ஊர்லாம் ஒரு கோயில் இந்தமாரி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்பாங்க, வேர்ல்டுலே பெரிய கோயிலுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பாருங்க, இந்தமாரி ஒரு 4-5 சிலை பார்த்துட்டேன் சார். என்னால் அங்கே கிட்ட போக முடியல. இங்கே கட்டு இல்லை, அங்கேயும் கட்டு இல்லை. இருந்திருந்தால் நான் அங்கே கிட்ட போயிட்டு நானும் ஒரு பிஜிஎம் போட்டிருந்துருப்பேன். இப்போ கூட அனுமந்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சுல, அதில் நானும் கொஞ்ச நேரத்துக்கே வண்டி சூடு ஏறிடுச்சு. இங்கெல்லாம் அசால்ட்டுக்கு பெரிய பெரிய கோயில் கட்டி வைக்கிறாங்க. பரவாயில்ல, இவங்க வந்துட்டு எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் ஊழல் பண்ணாலும் ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டி விட்டுறாங்க. தெலுங்கானா சைடு வந்தாலே எப்படா புஷ்பா படம் பாட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படி ஒரு நேரமெல்லாம் துடிக்குதுங்க. புஷ்பா படத்துக்கு நீங்களாம் யாரெல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு கிளைமேக்ஸுக்கு பயங்கரமான அடிக்ட் ஆகிட்டேன். நான் இப்போ தான் புஷ்பா படம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கட் அவுட்லாம் நான் புஷ்பா கட் அவுட் பார்த்தது வண்டி நிறுத்திட்டேனே. அதுக்குள்ளே புஷ்பா படத்துக்கு கட் அவுட் வச்சுட்டாங்க. ஹாப்பி பர்த்டேக்கு வச்சுருக்காங்களா? டீசர் வந்துச்சுல, அதில் அவர் சாரீ கட்டிகிட்டு இருந்தார். சாமி சாரி தானே, அது தப்பாலாம் சொல்ல கிடையாது. இவங்கெல்லாம் ரசிகர் மண்டமா வச்சா நீங்களும் புஷ்பா படத்துக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கள், நானும் அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் ஆனால் யாருக்கோசம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியல. இவர் புஷ்பா சித்தப்பா மாதிரியே இருக்கிறாரு. அண்ணா டேங்க் ஃபுல்லு. இதுக்கு 100 rupees. அப்பா எல்லாம் பிஞ்சு போச்சு. தமிழ்நாடு சார். இந்தாண்ட நேபாள். இது செகண்ட் டைம். இயர்லி ஒன்ஸ் கோ நேபாள். யூடியூபர். தமிழ்நாடு டு நேபாள் 3000. அப் அண்ட் டவுன் 6000 ஆர் 7000 வந்து 2 months 100. ஃபோன்பே பண்ணிவிட்றேன். ஃபோன்பே. இதுக்கு 100, 1050, 52 வேணுமா? பைசா தானே, 21 பைசா. அப்போ இதில் பைசா எக்ஸ்ட்ரா அடிச்சிடணும். ஓகே, இது ஒரு நிமிஷம். இவ்வளோ நேரம் போட்டு பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண மட்டும். எமர்ஜென்சி பெட்ரோல். அதர்வைஸ் ரோட்டில் வந்துட்டு சம் பீப்புள்ஸ் நோ பெட்ரோல். 10 kilometers ஹெல்பிங். குறுன்னு பார்க்குறாங்களே. இருப்பா, ஒய்ஃப் அமௌண்ட் போட்டுருப்பாங்க. நான் ஓடி இருக்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. எங்கே சென்ட் ஆயிடுச்சுன்னா அடி பாவி, யாருக்கிட்டே சென்ட் பண்ண? இவங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. எங்கே நான் பெட்ரோல் எடுத்துகிட்டு ஓடி போயிடணுன்ட்டு இப்போ வந்து சேருது. ஐயா போட்டு வர்றேன். ஓ 110. Modi tail 75 rupees. No? Stalin CM. Yes. 2026 change. Was. Change. Next Vijay Talabadi actor, one big actor coming. TVK, new politics coming inside. Very powerful actor. Vijay Ajit Talabadi. Like that. Before 20-30 years MGR. Like that. Either CM
Telangana CM? Telangana CM? CM who? Andhra. Andhra. Jagan Mohan. Rich people. Rich. Anything change Andhra? 24 change. Change. Message வந்துருச்சு தானே? Rupees 1,152 received on phone pay. ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க் இங்கே ஏதாச்சும் தண்ணி பாக்கெட்டாச்சும் இருக்கும் கடைங்க. வச்சுருக்கான், பானி இருக்கு, ஐஸ் வாட்டர் இருக்குது. கொஞ்ச நாள் ஓடிட்டோம். அண்ணா ஐஸ் வாட்டர் 1 லிட்டர் ஐஸ் வாட்டர். சரி முடியலடா சாமி. ஆனால் ஐஸ் வாட்டர் கிடைக்கல, நார்மல் வாட்டர் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து. இங்கே இவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு இது கிடைக்கிறதே பெருசுன்னு சொன்னார். ஓகே, நேற்று என் ஒய்ஃப் சஜஷன் கொடுத்தது தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எங்கடா இது எதுக்குன்னா இந்தமாரி ஓவர் டெம்பரேச்சரில் வந்துட்டு இது குடித்தா கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இது கொஞ்சம் குடிங்க அப்படின்னாங்க. அம்மை யாரா இந்த முடிச்சு போட்டது, அவசரத்து கழட்ட கூட முடியாமல் முடிச்சு போட்டு வச்சுருக்கானுங்க. ஒருவேளை நமக்கு அந்த சத்து போயிருக்குமோ அவசரத்தில் கழட்டுறதுக்கு. இதுக்குள்ளார 5 பாக்கெட் இருக்குது. ஒரு லிட்டர் தண்ணியில் இது கலக்க சொன்னாமல் அடிக்க வைக்கிறேன். அதுக்கு நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுவோம். சம்மரில் எப்படி சர்வே பண்ணணும்னு என்னை பார்த்து கற்றுக்கோங்க. ஆமாம், போயிட்டல. பாக்கெட் காலியா? நான் பாருங்க ஓஆர்எஸ் போட்டுட்ருக்கேன், அவர் பான் ட்ராக் போட்டுட்ருக்காரு. 1 லிட்டருக்கு ஒரு பாக்கெட் போகுதுனாங்க. குடிப்போம். எனக்கு கலங்கிருச்சா? ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி இன்னொன்று வாங்கி வச்சுப்போம். முடியல. ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஒன்று உங்களுக்கு டவுட் இருக்கும், எங்கடா ஹெச்ஆர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்காங்க, அந்த பைஸுங்கன்னா இந்த பக்கம் இன்னொன்று பைக்குக்கானா மொத்தம் 4 பேர் போனோம், சிங்கிளால் சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. எல்லாமே ஹேப்பன் ஹெச்ஆர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டுருக்கு, ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்குது. ஒரு கோஆர்டினேஷனே காணோம். அதுமாதிரி சொல்லுங்களேன், டக்குன்னு வேறு வாயில் வரல. அது என்னது, ஒரு கோஆர்டினேட்டே இல்லை. இந்த ஊர் ரோடெலாம் பாருங்களேன், எவ்வளோ எம்டியாக இருக்குது. நம்ம ஊர் தான் இருக்குது.
இருக்குது. இப்படி திரும்பினா லாரிக்காரன் அடிப்பான், இப்படி திரும்பினா டிவி பெட்டிக்காரன் அடிப்பான், நடுவில் நாய் பேய் மனுஷன் எல்லாம் குறுக்க வருவாங்க. இந்த ரோடு வந்து கண்ணாடி பேர் இருந்த போது இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை கூட இல்லை சார். 50 கிலோமீட்டரு 60 கிலோமீட்டருக்கு தான் ஒரு கடை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் பங்கு இந்த ஏரியாவுக்கு பஞ்சலை, நடுவில் இருக்குது. ஆனால் என்ன பெட்ரோல் போட வண்டி தான் வருதா? ஐயோ லாரி. ஐயோ அவன் கார்காரன் வேற திட்டுவானே. இரு ஓடிடுற. அங்கே ஒரு லாரி வருது, இதில் பூந்துடலாமா? மறுபடியும் அங்கே ஒரு கட்டை எடுக்கணுமா? அப்படின்னா 63 கிலோமீட்டர் இருக்குது சார் அந்த ஷிப்பிங் போகிறதுக்கு. போட்டிங்க அது ஷிப்புனா பெருசாக இருக்கும்ல, பின்ன ஷிப்பில் போய் லாரி. ஏங்கண்ணே லாரி ஹார்ன் அடிக்க மாட்டா? நான் தான் கண் மூடிட்டு வண்டி ஓட்டுறேன்னு தெரியுமா தெரியாதா? இது என்ன மீன் பாடி வண்டியா? நம்ம ஊரில் தான் இப்படிலாம் வளைஞ்சு ஓட்டுவாங்களோ, இந்த ஊர்லலாம் இப்படி ஓட்டவே மாட்டாங்களோ? பைக்கர்ஸ் எல்லாம் அமைதியாக வரானுங்க. ஒன்றும் ஒருத்தன் முறுக்குறான். இந்த பக்கம் போகலாமா வேணாமா? இங்கே நல்லா தான் இருக்குது. இந்த ரோடு எம்டியாக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கெல்லாம் இந்த வழியில் போகிறானுங்கன்னா தெரியல. நம்ம போவோம். நாம் தான் இந்த ஊருக்கு புதுசாச்சு. ஐயோ ஒரு கேன் எகிரிருச்சு. வளைவு வந்துருச்சா? சாரி லாரிக்கார், நான் அவசரத்தில் போயிட்டுருக்கேன், கட்டடிச்சிட்டேன். சார் 2 அந்த ரெட் கேன் இருக்குல்ல அது தட்டிவிட்டேன். இப்படி நான் ஓட்டுனேன், எனக்கு லாரி லைசன்ஸ் தந்துட மாட்டாங்க. அதுக்கு லாரியில் இந்த மாதிரி ஓட்டணுமோ? இப்படி வளைஞ்சுலாம் போகிறாங்களே. ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் தர மாட்டாங்களா அப்போ? எனக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நான் பண்ணுற சாட்டைக்கு பிடுங்காமல் இருந்தாலும் அதுவே போதும் தான். போலீஸ் ஸ்டேஷன். ஓ இது என்ன தெரியுமா சார், இந்த போலீஸ் இந்த ரோடு நீங்கள் சிங்கம் 3ல பார்த்துருப்பீங்க. அந்த இப்படி ரோட்டில் நடந்து வருவாங்க இல்லை? இங்கே அடித்தா 1-2 போய்ட்டுறோம். அந்த டைலாக் 3rd பார்ட் மூவி வந்துட்டு இந்த ரோட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கே ஹோட்டலில் சாப்பிட்ருக்கிறீங்க தான் சொல்லி எனக்கே தெரியும்.